அஸ்தஈஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போன தடவை 34வது சூறாவில் சாப்டர் நம்பர் 34. இப்போ நம்பர் என்ன படிப்போம்? 10 படிக்கணும். 10வது ஆயத்தை பார்ப்போம். 9 வரையும் படிச்சிருந்தோம். 10வது ஆயத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நிச்சயமாக நாம் தாவூதுக்கு நம் அருளை வழங்கினோம். நிச்சயம் இப்ப தாவூதை பற்றி ஆண்டவர் சொல்லுகின்றான். அவருக்கு நாம் அருளை அவருக்கு வழங்கி இருந்தோம். மலைகளே, அவருடன் நீங்களும் எதிரொலியுங்கள். இப்போ அவர் என்ன செய்கிறாரோ, என்ன ஆக்ஷன்ல இருக்கிறாரோ, என்ன பேசுறாரோ, அப்படி பேச்சின் சப்தம் உங்களுக்கு வந்தால் அதனையே நீங்கள் பிரதிபலியுங்கள், எக்கோ செய்யுங்கள். மலைகளே, தாவூது என்ன சொல்லுகின்றாரோ அவருடன் சேர்ந்து கொள்ளுங்கள். அவர் என்ன செய்கிறாரோ, பேசுகிறாரோ, என்ன செய்கிறாரோ, நீங்களும் அவரை சேர்ந்து கொள்ளுங்கள். பறவைகளே, அவ்வாறே செய்யுங்கள். பறவைகளே, உங்களுக்கு சொல்லுகின்றேன், தாவூதை பின்பற்றுங்க. என்ன சொல்றாரோ அதையே நீங்களும் பின்பற்றுங்கள், எதிரொலியுங்கள், எக்கோ செய்யுங்கள். மேலும் நாம் அவருக்கு இரும்பை மிருதுவாக்கி தந்தோம். அவருக்கு தாவூதுக்கு இரும்ப கையாலே தொட்டு அப்படியே பஞ்சு மாதிரி இல்லை, அப்படியே மெழுகு மாதிரி உரியணும். அந்த மாதிரி சக்தி கொடுத்தா விரல்ல. இந்த விரல்ல இரும்ப உருக்குற அளவு வந்துடும். என்ன அந்த இரும்பை வச்சுதான் அவர் இந்த போர்க்கவசம், ஆர்மரு, ஹெல்மெட்டு, வால், கத்தி ஈட்டி எல்லாமே அவர் கையில் மிருதுவாய் கொடுத்துட்டோம். எல்லாம் கையாலேயே எல்லா கவசங்களும், போருக்கு வேண்டிய அனைத்து இரும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பொருள்களையும் அவர் செய்து கொண்டார் தாவூத். 11 வலுப்புள்ள போர்க்கவசங்கள் செய்வீராக. நல்ல வலுவான ஸ்ட்ராங்கான போர்க்கவசங்களை செய்து கொள்வீராக. அவற்றின் கண்ணிகளை பலமுள்ளவையாக ஒழுங்குபடுத்திக் கொள்வீராக. எல்லாத்தையும் எந்த குறை இல்லாம நீங்க செஞ்சுக்கிறங்க. சண்டைக்கு தேவைப்படும் செஞ்சுக்கிறங்க. நற்கருமங்கள் செய்வீராக. மேலும் நல்ல காரியம், வாமிலு சாலிஹாத், நல்ல காரியங்களும் செய்து கொள்வீராக. நீர் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கின்றேன். நீர் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கின்றேன். ஏன்ப்பா உற்று நோக்கு நாடவன்? சக்கமாக சொல்லுங்க பார்ப்போம். என்ன காரணத்துக்காக உற்று நோக்கு ஆண்டவன்? நன்மைக்காக யூஸ் பண்றாங்களா இல்ல தீமைக்காக யூஸ் பண்றாங்க? அதுவும் சரிதான். அடுத்த வேற ஆன்சர் சார். வேற ஏதாவது இருக்கு? வேற ஏதாவது அர்த்தம்? சரி, பரவாயில்ல. நன்மைக்காக தான் செய்யறாங்களா தீமைக்காக? நல்ல ஆன்சர் தான். இப்போ உற்று நோக்குவனாக இருக்கின்றேன் சொன்னேன்னு உங்களுக்கு நூஹுடைய சரித்திரம் டக்குன்னு வரணும். நம் கண் முன்னால் கப்பலை கட்டுவீராக. கப்பல் என்னவென்றே உங்களுக்கு தெரியாது. இந்த கடல்ல ஒரு மனிதன் பிரயாணம் பண்ணன்னு உங்களுக்கு தெரியாது. கடல் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஊர்ல நின்றுக்கிறாங்க. இந்த கடல்லையும் பிரயாணம் பண்ணலான்னு மனிதனுக்கு என்ன வரவே இல்லை. இப்போ அல்லாஹ் கற்று தருகின்றான் மனிதனுக்கு. கப்பல் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற பிரகாரம் கப்பலை கட்டுவீராகன்னு சொல்லி ஆண்டவன் கற்று தருகின்றான். அவர் கண்ணு முன்னாலேயே அல்லாஹ் சொல்ல சொல்ல அவர் ரசூல் நம்ம நூஹ் நபி கப்பல் செய்கிறாங்க. நம்ம கண் முன்னால் நான் சொல்றபடி ஒழுங்காக காதில் விளங்கி கொண்டு விஷயத்தை புரிந்து நான் சொல்ற மாதிரி எந்த குறையும் இல்லாமல் அழகான முறையில் இந்த கப்பலை கட்டுவதற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதே போல் இங்க தாவூதுக்கு அவர் செய்வது ஒழுங்கா செய்கிறாரா? அவரு கவசங்களை ஒழுங்கா செய்கிறாரா? இந்த இரும்பை அப்படியே அவருக்கு பசமாறு ஆக்கி விட்டார். தொட்டாண்டா இரும்பு பசமாறு ஆயிரும், மெழுகு மாதிரி ஆயிரும்.
நாம் சொல்கிற மாதிரி ஒழுங்காக செய்கிறாரா என்பதை கண்ணும் கருத்துமாக அல்லாஹ் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றான். நூகை எப்படி பார்த்தானோ அதே மாதிரி நம்ம தாவூதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான். புரிஞ்சதா எல்லாத்துக்கும் ரெண்டு பேருக்கும்? அதான் ஒரு வார்த்தையை படிச்சிங்கன்னா இது என்ன நான் பார்த்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னேன். என்ன பார்த்து இப்போ பெருசு தனியாக ஒரு விஷயம் பெருசாக சொல்லணும்னு யோசிக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ தான் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இரும்பால் செய்யக்கூடிய பொருள்களை இப்போ தான் கற்றுக் கொடுத்து அவருக்கு அல்லாஹ் எப்படி செய்கிறாங்கன்னு செக் பண்ணிக்கிட்டான். நான் சொல்கிறோமா அவங்க கற்றுக்கிட்டீங்களா செய்கிறீங்கன்னு பார்த்துக்கிறேன். படிங்க படிங்க. அவருக்கு இரும்பை வலுப்புள்ள போர்க்கவசங்கள் செய்வீராக, அவற்றின் கண்ணிகளை பலமுள்ளவையாக ஒழுங்குபடுத்திக் கொள்வீராக, நற்கருமங்கள் செய்வீராக, நீர் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கின்றேன். நீர் செய்வற்றை உற்று நோக்கி பார்த்துட்டு இருப்பனா தாவூது, நீ என்ன செஞ்சீங்களோ கூர்மையாக கவனிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு பிசகு இல்லாமல் நீங்கள் செய்யணும் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி தான் நாம் அனைவரும் இந்த குரானை ஓதும் பொழுது எந்த குறை இல்லாமல் ஓதுறீர்களா என்று அல்லாஹ் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த குரானை ஓதி இதன்படி நடப்பதற்கு ஆணும் பெண்ணும் ஒழுங்காக நடக்கின்றார்களா என்பதை உற்று நோக்கியனாகவே இருக்கின்றான் அல்லாஹ். இந்த விஷயத்தை வந்து இப்படி பார்க்கணும். இப்போ இதுக்கு ஒரு ஆயத்தை நம்ம சொல்கிறோம். எல்லாத்தையும் குரான்லேருந்தே நீங்கள் பார்த்துக்கணும். என்ன 10ல் 61 எடுங்க. 10வது சூறாவில் 61. இப்போ அவன் நம்ம பார்க்குறான், உங்களை எங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். இவங்க எப்படி ஓதுறாங்க, ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு ஓதுறாங்களா, அரைகுறையாக ஏனோ தானே ஓதுறாங்களா, நம்ம ஈமான் கொண்டாச்சு பேருக்காக ஓதியாச்சு நம்ம நல்லா சொர்க்கத்தை தெளிடுவான் அப்படின்னு ஓதிட்டுருக்காங்க அவங்க என்கிட்ட அப்படிலாம் எல்லாம் பார்க்குறான். எப்படி ஓதுறேன்னு பார்க்குறான். ஓதிட்டு நீ என்ன செய்கிற அதையும் அவன் செக் பண்ண. இப்போ 1061 10ல் 61 எடுத்துக்கிறோங்க. இந்த நம்பரை இதுக்கு பக்கத்தில் இருங்க. அந்த நூஹு கப்பலை கட்ட சொல்கிறேன்னா அந்த நம்பரை இதில் எழுதிருங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் குர்ஆனில் இருந்து நீங்கள் எதை ஓதினாலும், பார்த்தீங்களா, குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை ஓதினாலும், என் வாயிலேருந்து வந்த ஒவ்வொரு கலிமாத்தையும் ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் எப்படி ஓதுறீங்க, புரிஞ்சிட்டு ஓதுறீங்களா, தப்பாக ஓதுறீங்களா, புரியாமல் ஓதுறீங்களா, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் குர்ஆனை நீங்கள் எதை ஓதினாலும், எந்த ஆயத்தை ஓதினாலும், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், நீங்கள் வேறு எந்த காரியத்தை செய்தாலும், நீங்கள் அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது, அந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடோட முழு முயற்சியோட முழு இதோட இருப்பதையும் நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் செய்யணும், எந்த விதமாக நீங்கள் செய்யணும், எப்படி செய்கின்றீர்கள், ஒழுங்காக செய்கின்ற இந்த மாதிரில ஆண்டவன் நம்ம அனைவரும் ஒவ்வொருத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லி நாம் எவ்வளோ உஷாராகவும் அல்லாஹ் பயந்துட்டு இருக்கேன்னு அவனுடைய கித்தாப்பு, அவனுடைய களிமா, அவனுடைய ஆயத்து, அவனுடைய ஞானம் நிறைந்த ஆயத்து, அது ஓதும் பொழுது என்ன செய்கிறான், ஓதிட்டு என்ன செய்கிறான். ஒரு ஆயத்தை படித்தான், அதை படித்தா என்ன செய்யணும்னு குரான் போட்டிருக்கிறேன், அதன்படி ஓதுகின்றானா இல்லை சும்மா ஏனோ தானோ ஓதுறானா என்று கவனிக்காமல் இருப்பதில்லைனா. புரிஞ்சதா? இப்போ இந்த நம்பரை உங்களுக்கு நமக்கு எழுதிக்கணும். அதுதான் நோட் புக் எழுதிக்கணும். எப்படி எல்லாம் ஒற்று நோய்க்கணும் அறிக்கின்றான் தாவூது செய்வதை. கண் முன்னால் கப்பலை கட்டான் சொல்கிற மாதிரி கப்பலை செய்யும். இப்போ நம்ம எழுதிக்கிறோங்க, குரான் ஓதும் போது இந்த மாதிரி எல்லாம் அவனை வச்சுட்டு இருக்கிறான். பார்த்தீங்களா எப்படி தாரணத்தை எப்படி அவன் சொல்லி கொடுத்தா அதிகமாக செய்கிறானா, இந்த குரானை கொடுத்த பிறகு இந்த குரான் ஒழுங்காக ஓதுறானா, எல்லாத்தையும் அவன் கவனித்து கொண்டே இருக்கிறான் பாவன். அப்போ இருந்தால் தானே நீங்கள் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்ற விஷயத்துக்கு நீங்கள்
ஒழுங்காக அடி எடுத்து வைக்கின்றீர்கள். அந்த விஷயம் செய்வது எந்த விஷயத்தை செய்வதற்கு? உன்னை ஈயாக்க நாகுது என்ற விஷயத்தை நீங்கள் செய்வதற்கு. இப்படி இதை பாஸ் பண்ணாதான் நீங்கள் அடி எடுத்து வைக்க முடியும் அந்த விஷயத்தை செய்வதற்கு. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம்னு சொல்கிறீங்கள, அதை செயல்படுத்தி காட்டுங்க. போதும் பேசுனது போதும், செயல்படுத்தி காட்டுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். ஜாக்கிரதை இருக்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். 12 முடிக்கணுமா காக்கா? 10 6 சரி, முடிக்கணுமா? அது வரைக்கும் போதும், கவனிக்காம இருப்பா. இப்போ 10 16 எழுதிருங்கம்மா. 12 சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். சுலைமான் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறோம், அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அதனுடைய காலை பயணம் 1 மாத தூரமாகவும் மாலை பயணம் 1 மாத தூரமாகவும் இருந்தது. அதன் காலை பயணம் 1 மாதம் தூரமாகவும் அதனுடைய மாலை மத்தியானம் பயணம் 1 மாதம் தூரமாக இருந்தது. இந்த கேள்வி உனக்கு 1 மாதத்துக்கு முந்தைய கேட்டிருந்தேன். யாரும் அன்னைக்கு பதில் சொல்லலை. இன்னைக்கு யாருக்காவது சொல்ல முடியுமா என்ன விஷயம்ட்டு? 1 மாத தூரமாக இருந்தது காலை பயணம், மாலை பயணம் 1 மாத காலம் தூரமாக இருந்தது என்று அர்த்தம் சொல்ல முடியுமாங்களால? தெரியுமா? நேரத்தை குறிக்கதான் சார். எந்த நேரத்தை குறிக்குது தம்பி? காற்றுல டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீடை கால்குலேட் பண்ணுதான். காற்று ஸ்பீடை தான் கேல்குலேட் பண்ணுது. கேல்குலேட் பண்ணி 1 மாத கால தூரம் சொல்லிட்டாங்க. அப்படி என்ன அர்த்தம்? 1 மாத காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலை பயணம். இந்த ஷஹருங்கிறது வந்து ரமலானுக்கு முன்னாடி ஷஹரு ரமலான் வரும். ஷஹருனா மாதம் அப்படிங்கிறதாங்கிற சந்தேகம். ரமலான் வேற வரும்போது அதை வச்சு நான் கொஞ்சம் யோசனை பண்ணும்போது கொஞ்சம் வேற ஏதோ இருக்கு அப்படின்னு தெரியுதுங்க சார். இது இந்த இடத்துல ஷஹர் என்பது மாதம் இருந்தாலும் இந்த மாதம் மற்ற 12 மாதங்களை போல் கிடையாது. அந்த மாதத்துக்கும் இந்த மாதம் சம்மந்தமே கிடையாது. இது ஒரே வார்த்தை, ஷஹர் ரமலான் ஒரே வார்த்தை. அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் ஷஹர் ரமலான். ஷஹர் ரமலான் ஈவெண்ட் என்ன? நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு அல்லாஹ் குரானை இறக்குகின்றானோ அது தெளிவான சான்றுகள், அப்புறம் நேர்வழி, ஃபுர்கான், இந்த 3ஐயும் வைத்து நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து அடையும் பொழுது நீங்கள் ஷஹர் ரமலானை அடைந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். குரானை நீங்கள் அடைகின்றீர்கள்னு வச்சுக்கிறங்க. அல்லது ஷஹர் ரமலானை அடைந்து விட்டேன் என்றால் குரானை அல்லாஹ் வாங்கி விட்டேன் அர்த்தம். சொல்ல புரியுதா புரியலையா? ஷஹர் ரமலானை அடைந்து விட்டேன் என்றால் குரானை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று அர்த்தம். உங்களில் எவர் அம்மாதத்தை, அந்த ரமலான் மாதத்தை, அது பேர் தான், ரமலானுக்கு அர்த்தம் கிடையாது, அந்த மாதத்துக்கு பேர் கிடையாது, அதுக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு பேர், அந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஷஹர் ரமலான் நல்லா பேர் வச்சுக்கிறான். நீங்கள் ஷஹர் ரமலான் அடைஞ்சு விட்டேன்னு சொல்லுங்க அல்லது குரானை வாங்கிவிட்டேன்னு சொல்லுங்க, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு காக்கா. புரிஞ்சா அவருக்கு புரியல? புரியுதுங்க சார். நிறைய புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்னைக்கே சொன்னவங்க எல்லாம் தெளிவாக சொன்னேன். நான் ஒன்றும் இல்லை, ஒரு நிகழ்ச்சியின் பெயர், நிகழ்ச்சியின் பெயர். அதே மாதிரி லைலத்துல் கத்ர் ஒரு நிகழ்ச்சியின் பெயர். லைலத்து ஒவ்வொருத்தர் அடையணும். லைலத்துல் கத்ர் ஒவ்வொருத்தர் அடைஞ்சாகும் நீங்கள் வாழ்க்கையில். அது இல்லாம வழி கிடையாது. ஷஹர் ரமலான் அடைஞ்சாதான் அவன் எவன் அந்த மாதத்தை அடைகின்றானோ அவன் அதில் நோன்பு நோக்க. இப்போ நம்ம 4 பேர் 5 பேர் உட்காந்துக்கிறோம்ப்பா. என்ன உட்காந்துருக்குறோம்? இந்த குரான் என்ன ஏது விசாரிச்சு சிந்தனை உட்காந்துருக்குறோம். அது சொல்லி இருக்கும்போது இப்போ குரான் ஓதிட்டுருக்குறோம். இந்த குரான் விஷயத்தை அடையணும், சொல்லப்பட்ட ஞானத்தையும் நேர்வழியையும் ஃபுர்கானையும் அடையணுன்னு எண்ணத்தோடு உட்காந்து ராவு பகல உட்காந்து ஓதிக்கிட்டு சிந்தனை செய்து கொண்டும் அல்லாஹ்வை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் 1 நசு 2 3 5 உட்காந்துரும். இந்த 5 பேரில் உங்களில் எவர்
இந்த 5இல் எவர் அம்மாதத்தை அடைகின்றார். எவரெல்லாம் ஒழுங்காக வேகமாக ஓதி இதே முழு மூச்சை எடுத்து இறக்கிட்டானோ குரான் இறக்கிட்டானோ அவர் அதில் நோன்பு நோக்கவும். எந்த மனிதன் அந்த குரானை 3 விஷயங்களை கொண்டு அந்த குரானை இறக்கிவிட்டானோ அந்த இறக்கியதன் அந்த காரணத்திற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நோன்பு நோக்க வேண்டும். இந்த விஷயத்துக்காக நோன்பு நோக்குன்னு சொல்றோம். இப்ப உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறானோ, உங்கள் எவர்ன்ற அர்த்தம் புரிஞ்சுக்கிச்சா எல்லாத்துக்கும்? இப்போ உங்க வீட்டில் இருக்கிறீங்கம்மா, நீங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் சொந்தம் இருக்கிறீங்கம்மா. இப்போ உங்களில் எவர், உங்க வீட்டில் உள்ள 10 பேர் இருந்தீங்கன்னா 10 பேரில் எவர். இந்த ஊர்ல தெருவில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, 1000ல் எவர். இந்த நாடு இந்திய நாடு ஃபுல்லாக இருக்கு, இந்த நாட்டில் எவர். இந்த உலகம் பூரா மக்கள் இருக்கிறாங்க, இந்த மக்களில் எவர். எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோக்கவும். அந்த விஷயத்திற்காக குரான் அதில் தான் அந்த விஷயம் இறங்கினதுக்காக அல்லாஹ் அவருக்கு இது குரான் இறக்கிறதுக்காக நோன்பு நோக்கவும். அப்படி ரம்லான் மாதத்தை அடைஞ்சவன் ஒருத்தனும் கிடையாது. அதனால நோன்புக்கு எந்த வேலையும் அப்படியே இருக்குது. நோன்பு இருக்கிற பிடிச்சது கிடையாது. இப்படி தான் போயிட்டு இருக்கா. கட்டுக்கதையில் போய் கதைதான் ரமலான் ஒரு மாதத்தில் அது ரமலான் ஆக்கி இந்த மாதம் வந்து நோம்பிங்க தலைகளாக மாற்றி விட்டு இந்த மாதிரி அலங்கோலம் பண்ணிச்சிட்டாங்க. கண்ணால் பார்த்தா இருக்கிறீங்க. இதுதான் உண்மையான அர்த்தம். இப்போ காற்றின் பயணம் காலையில் 1 மாத காலம் தூரமாகவும் மாலையில் 1 மாத காலம் தூரமாக இருந்தது. அப்புறம் இருந்தது. அதனுடைய காலை பயணம் 1 மாத தூரமாகவும் மாலை பயணம் 1 மாத தூரமாகவும் இருந்தது. சரி, சொல்றேன், ஒழுங்கா புரிஞ்சுக்கிறீங்க. இதுல பகல் பொழுது சேர்க்கல, சரியா? ஆமா கப்பா. சரி, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. டக்குன்னு பதில் சொல்லுங்க. கேட்டு சொல்ல விவசாயம் பாதிக்கிறீங்க, யோசிச்சு உட்காந்துருக்காருங்க. இதுல பகல் பொழுது ஆண்டவன் சொல்லல. பகல் பொழுது என்ன? 11 மணில இருந்து 2 மணி வரை கணக்கு வச்சுக்கிறோமா? அப்போ காலை பயணம் காலையில 6 மணிக்கு வெயில் வந்துடுது. 10:30 மணி வரையும் காலை பொழுது. 11 மணி ஆனாலே நம்ம பகல்னு சொல்லிடுறோம். 2 மணி வரை பகல்தான் சொல்கிறோம். 2 மணிக்கு மேல் 2 ஆன போனதான் மாலை. மாலை 3:30, 4:30, 5:30, 6:00 மாலை பொழுது ஆரம்பிக்கின்றது. அப்போ காலையில் ஒரு 4 hours, மத்தியானம் ஒரு 4 hours, டோட்டல் 8 hours கணக்கு மொத்தம். சரியா? 6 மணிக்கு சூரிய உதயம் ஆச்சுன்னா 7, 8, 9, 10 4 hours. 2:30 ஆனாலே சாயங்காலம் நம்ம வச்சு சாயங்காலம் சாஞ்சிக்கிட்டே போகிற 3:30, 4:30, 5:30, 4 hours. இது 4 hour, அது 4 hour. இப்போ சுலைமான் வந்து இந்த காற்றுல உட்காந்துக்கிட்டு பயணம் பண்ணுறார். 6 மணி காலையில் கிளம்புற காற்றுல உட்காந்துக்கிட்டு காற்று தூக்கிட்டு போகுது. காற்றுக்கு ஸ்பீட் ஸ்லோவாக போக அவசியம் இல்லை. வேகமாக போய் அவங்க எடுத்து போகிறது தான். இப்போ வேகமாக போகுது காற்று, ஹையஸ்ட் ஸ்பீடில் போகுது காற்று. 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரை காற்று வேகமாக அடிக்குது, போயிட்டுருக்கார் அவர். எங்கே போகும்போது சுத்த முடியும்? சுற்றி பூமியை தான் சுத்த முடியும். பூமியை தான் சுத்த முடியும். பூமியை காற்று சுத்த முடியும். அந்த ஸ்பீடில் போணுச்சுன்னா 1 ஹவருக்கு 10,000 கிலோமீட்டர் அல்லது 1,00,000 கிலோமீட்டர் வேகத்துலேயும் போய் இப்போ சொல்கிறாங்க புயல் 200 கிலோமீட்டர் வேகத்தை அடிக்குது பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த காற்று இருக்கிறத 10,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் போதும் வச்சுக்கிருக்காங்க. இப்போ கால்குலேட் பண்ணுங்க. ஒரு ஹவருக்கு 10,00,000 கிலோமீட்டர் போணுச்சுன்னா 4 ஹவருக்கு எவ்வளோ போய் பார்த்துக்க 40,00,000 கிலோமீட்டர் தூரம் கணக்காக சொல்கிறோம். ஒரு ஹவருக்கு 10,00,000 கிலோமீட்டர் தூரம் காற்று போணுச்சுன்னா காலை இப்போ 4 ஹவர் இருக்குது, 4 hours. அந்த 4 hours 40,00,000 கிலோமீட்டர் தூரம் பயணமாகின்றார். சரியா தம்பி? நல்ல வச்சுடு, கவனமாக கேளுங்க. இப்போ மாலை பயணம் 4 hours. அதே மாலை பயணம் 40,00,000 மைல். அப்போ 80,00,000 மைல் தூரம் வந்து வித்தின் 8 hours கலந்துடும்.
80 லட்சம் தூரம் வந்து 8 ஹவர்ஸை கடந்துடுறார். அப்போ என்ன அர்த்தம் தெரியுது? கண் இமைக்கும் நேரத்தில் காற்றில் அவர் பயணம் செய்து காரியத்தை முடித்து விடுவார். ஒரு செகண்டை இறங்கிடுவார். இப்போ இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு மினிமம் 10,000 12,000 மைல் தான்ப்பா, அதுக்கு மேலே கிடையாதுப்பா. இந்த உலகத்தை சுற்றிட்டு வரணுன்னா இன்னும் 20,000 மைல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே 20,000 மைல் கிலோமீட்டர் தான் இருக்குது. இது நம்ம 80 லட்சம் 80 lakhs மைல் தூரம் சொல்கிறேன், ஸ்பீடை சொல்கிறேன். அவரோட ஸ்பீடை போகக்கூடிய கணக்கை காலையில் 4 ஹவர்ஸ் கலந்துடுறார். அதே ஸ்பீடு மத்தியானம் 4 ஹவர்ஸை கலந்துடுறார். இவ்வளோ ஸ்பீட் வச்சுட்டுறாரு தன்னுக்குள்ள காற்றை தன் வசப்படுத்த வச்சுட்டுருக்காரு. இதே மாதிரி காலை சொல்கிறான் அவருடைய காலை பயணம் இப்போ 1 மாதம் ஓனிச்சு எவ்வளோ? இப்போ ஒரு நாள் சொல்லு தம்பி, ஒரு நாளையில் 4 ஹவர்ஸ் தம்பி, 8 ஹவர்ஸ் தம்பி. இப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை ஹவர்ஸ் ஆகுது? ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ்னா 30 நாளைக்கு எவ்வளோ ஆகுது? 240 ஹவர்ஸா? இப்போ 240 ஹவர்ஸை இன்ட்டு 80 lakhs 80 lakhs இன்ட்டு 240 ஹவர்ஸ் பெருக்குங்க. எங்கே போகுதுன்னு பாருங்க. அவ்வளோ தூரத்தை இந்த 4 ஹவர்ஸை கலந்துடுறோம். ஒரு மாத கால தூரத்தை இந்த 4 ஹவர்ஸை கலந்துடுறோம். ஒரு மாதம் பயணம் பண்ணால் எவ்வளோ வருமோ அதை காலையில் 4 மணி நேரத்தை கலந்துடுறாரு, மத்தியானம் 4 மணி நேரத்தை கலந்துடுறாரு. அந்த மாதிரி சக்தி அவரை கொடுத்துருந்தாண்டவர். அப்போ அவர் அந்த சுலைமான் காலத்தில் அவர் அரசை வீட்டிருந்தார். கண்ணிமைக்கு நேரத்தில் சபா நாட்டு சிம்மாசனத்தை கொண்டு வந்து வச்சார். அதுவும் ஈக்குவல் தான். இவரும் அதையே செஞ்சுருவார். இது சுலைமான் அதையே செஞ்சுருவார். ஸோ புரியுதவங்களுக்கு இப்போ புரியுதவங்களுக்கு விஷயம் அர்த்தம் புரியுதா? அவ்வளோ ஸ்பீடில் போயிடுறாரு. அறுத்துக்கு கேட்டார். அந்த ராணி வருது, அந்த பிள்ளை வர்றதுக்கு முந்தி அந்த பிள்ளையோட சிம்மாசனத்தை யாராவது கொண்டு வரங்க, அது வர்றதுக்கு முந்தையே கொண்டு யார் இருக்கிறான்னு கேட்குறாரு. அவர் எது கேட்டான்னு கேட்டால் அல்லாஹ் எனக்கு சக்தியை கொடுத்துக்கிறான், காற்று வசப்படுத்தி கொடுத்துக்கிறான். யார் இல்லைன்னு முடியாது, என்ன யார் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போய் எடுத்து வந்துடுவோம். அந்த எண்ணத்தோடு தான் அவர் கேட்டார். இந்த மனிதர் குரான் ஞானம் பெற்றவர். அவர் சொன்னார், காலல்லஸி இன்தஹு இல்முன் மினல் கிதாபி அனா ஆதீக பிஹி கப்ல ஐயர்தத்த இலைக தர்ஃபுக. வேத ஞானம் கொடுக்க பெற்றவர் ஒருவர் கூறினார், நீங்கள் கண்ணை தொடர்ந்து முடிப்பதற்கு முன் நான் வைத்து வருவேன் என்று கூறி முன்னால் இருக்குது சமாதானம் இருக்குது சொல்லி முடிந்து சிம்மாசம் வந்துடுச்சு. இதை பார்த்தோன்னே சுலைமானுக்கு தூக்கி வாய் போட்டுருச்சு. என்னடா இது, இந்த சக்தி எல்லாம் அவனுக்கு தரலையே அப்படி ஒரு மனசுக்கு சின்ன ஒரு இது வந்துடுச்சு. எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்னால் இந்த சக்தியை தரவில்லையே. இருந்தாலும் அவன் கொடுத்தது நன்றி செலுத்தேன்னா இல்லையான்னு பார்ப்பதற்காக சோதனைக்காக எல்லாம் இந்த விஷயத்தை தரலன்னு சமாளிச்சுக்கிட்டாரு சுலைமான். இந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் சொன்னிருக்குதுல்ல 2740 2740 27 படிச்சிருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? இதை ஆயத்தை இப்போ சொல் விஷயம் இதுதான். அந்த சமயத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாமல் வந்துருக்கும். நம்மளுக்கு அதே பண்ணிட்டான்டா, சே இன்னுமா பண்ணிட்டானப்பா, நம்மளுக்கு தெரியாம போச்சப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறாமையாக வந்துடும். நம்ம தப்புன்ட்டோமேன்னு சொல்லி கொஞ்சம் மனசுக்கு கவலை வந்துடும். எல்லாம் மனுஷனுக்குள்ள சாதாரண விஷயம் தான். அதெல்லாம் பொறாமப்படுறது, கொஞ்சம் கவலைப்படுறது சாதாரண விஷயம். அதே மாதிரி தான் சுலைமான் மனிதர் தான். யார் இல்லை நிச்சயிட்டு இந்த கேள்வி கேட்டாரு. அந்த மனிதர் இவங்களுக்கு மினிஸ்டர்ஸ், மந்திரிகள், யாருக்கு சுலைமான உதவி செய்யக்கூடிய மந்திரிகள் அந்த அரசர் இருந்தாங்க. அல் இஃப்ரீதுன்னு ஒரு மனிதர்கள் ஜின்களும் இந்த வேத ஞானம் கொடுக்க பெற்றவர் இருந்தார். சுலைமான் ஏதாவது வேலை சொன்னால் செய்கிறதுக்காக மினிஸ்டர் இருக்கிறாங்க, அது அட்வைஸ் கேட்டால் சொல்கிறதுக்காக மினிஸ்டர் இருப்பாங்க. அப்பொழுதுதான் இந்த மாதிரி விஷயம் வந்துச்சு. அந்த பெண் வருதுப்பா, அந்த பிள்ளை வர்றதுக்கு முந்தி அவருடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து யார் இருக்கிறீங்களான்னு கேட்டார். இஃப்ரீதுன்னு ஒரு ஜின்கள் வர்க்கத்தை சேர்ந்து சொன்னார், நீங்கள் சீட்டில் எந்திரிக்கிறதுக்கு முந்தி 1 2 3 சொல்கிறதுக்கு உணர்ந்துருவேன் அப்படின்னு சொன்னார்.
பக்கத்தில் இவர் உட்காந்துருக்கார், வேத ஞானம் கொடுக்கப்பட்டு உட்காந்துருக்கிறார். அவர் சொன்னார், நீ கண்ணை மூடி முடிப்பதற்கு முன் நான் கொண்டு வந்துடுவேன். வித்தின் செகண்ட்லேயே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் கொண்டு வந்து வச்சுட்டார். அதுக்கப்புறம் சுலைமான் கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி சக்தியை மனுஷன் ஆஃபீஸ் உட்காந்துருக்காரு, தன்னை யாருன்னு காட்டிக்கவே இல்லையே. இப்படி தான் நீங்களும் என் மனைவி இருக்கணும். அறிவு வந்துட்டு சொல்லி ஆட்டம் பண்ணக்கூடாது. அப்படியே அமைதியாக உள்ளே போய் கிணத்துக்களை போட்ட கல் அப்படி உள்ளே கிடக்கும்ல, அசையாது. அதே மாதிரி நீங்களும் அறிவு வளர 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 அமைதியாக இன்னும் அமைதியாக இருக்கும். இடமே தெரியக்கூடாது. நீங்கள் இடமே தெரியக்கூடாது. மக்கள் நீங்கள் யாருன்னு தெரியக்கூடாது. இதுதான் இஸ்லாம், இதுதான் முஸ்லீம்னு அர்த்தம். நீங்கள் இருக்கிற இடம் எவனுக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. உங்களுடைய செயல்கள், உங்களுடைய அடையாளங்கள், நீங்கள் பேச்சு எதுவுமே மக்கள்கிட்ட காட்டும் கூட ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் ரோட்டில் தெருவில் தந்து போனீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு போகுதுப்பா, ஏதோ ஒரு ஆண் போகிறாங்கப்பா, அத்தோடு போயிடணும். இப்படி தான் இருக்குன்னு குரான் விஷயம் தெரிஞ்சு அறிவுள்ள தான் இருப்பான். போய் காட்டிக்க மாட்டோம். இப்படி தான் இருக்கணும். அதனால சுலைமான் ஏதாவது கேட்ட உதவி செய்யறதுக்காக தான் எல்லா மந்திரிகளை படைச்சிருந்தான் சுலைமானுக்கு. அதில் மந்திரி 2 பேர். இப்போ 240 டைம் ஹவர்ஸில் 80 லட்சம் × 80 லட்சம் பேருக்குன்னா எவ்வளோ பாருங்க. அப்போ ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. கண்ணு மிக நேரத்தில் எடுத்து போயிடுவார். சரிதானே? இவ்வளோ ஸ்பீடாக போகும்போது எந்த மூலைக்கு ஒரு செகண்டில் போயிட்டு அந்த ஸ்பீடை கணக்கு வச்சுக்கு தான் நான் கொண்டு வரேன்னு சொன்னேன். இவர் என்ன செய்வார், சுலைமான் இவர் நடந்து போக மாட்டார். காற்றுல உட்காந்துக்கிட்டு டோரை சாத்திக்கிட்டு கார் ஓட்டு போகணும். இவர் அப்படியே இல்லை, இவர் நினைச்சே வந்து உட்காந்துச்சு. இதுதான் இவருக்கு ஒரு வித்தியாசம். சுலைமானுக்கு அந்த வேத கொடுக்கப்பட்ட மனிதருக்கு வித்தியாசம். நினைக்க ஒரு செகண்ட் இவர் காற்றை பிடிச்சி ஏறி போகணும். இவர் காற்றை உட்காந்து போகிறதுக்குள்ளே இவர் பணம் வச்சுருவார். இது அவருக்கு சுலைமானுக்குள்ள வித்தியாசம். சரியா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அதான் இப்படிதான் ஓதணும். நீங்கள் இப்படிதான் ஓதணும். இதுதான் இப்படிதான் ஒவ்வொரு வார்த்தை, எல்லா வார்த்தையும் ஞானம் எழுந்த வார்த்தை. இந்த மாதிரி அவருடைய பயணம் இந்த மாதிரி ஸ்பீடு இருந்துச்சுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இந்த ஸ்பீடை நம்ம இருதயத்தால் கரெக்ட் பண்ண முடியாது, எண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மகத்தான ஞானத்தை அடைஞ்ச மட்டும்தான். கூட பார்த்துருப்பீங்க, எவருக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டதோ கணக்கிலா நன்மைகளை பெற்றவர் ஆகிவிடுகின்றான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்வி ஞானம் ஹக்கீம் அது யார் அடைகிறானோ அவன் கணக்கிலா நன்மைகளை பெற்றவர் ஆகிவிடுகின்றார். நினைச்சா 8-7 வாரத்துக்கு போயிட்டு வந்துடலாம். அவன் மட்டும் தான் செய்ய முடியும், தியாகம் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஞானம் சக்தி குரானில் இருக்கு. எடுத்து நம்ம உபயோகப்படுத்த வாழ்க்கையில். அடுத்தபடி மேலும் நாம் அவருக்காக செம்பை ஊற்று போல் உருகியோட செய்தோம். இப்போ செம்பு காப்பர் எவ்வளோ விஷயம் இது கத்தி செய்யறதுக்கு கைப்பிடி வைக்கிறதுக்கு தேவைப்படுற செம்பு அதை உரி ஓட செஞ்சான். தாவதுக்கு 2 வசப்படுத்தி கொடுத்தான். இவருக்கு செம்பு உரி ஓர், அதாவது அயன் ஓர் மாதிரி செம்பு காப்பர் ஓர். அது தண்ணியை தான் நீங்கள் நிற்க வச்சு காய வச்சு கத்தியோ வாலோ ஈட்டியோ என்னென்ன கேடை மேசுமோ செம்பில் செய்யணும். ஆண்டவன் ஓட செஞ்சான். இப்போ இந்த இரும்பை அல்லது செம்பை உருக்கிறதுக்கு அயன் ஓர் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 2000-3000 வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி தேவை. அவ்வளோ 2000-3000 வாட்ஸ் எடுத்து வச்சா தான் உருகுது. இப்போ நடந்துட்டு இருக்குது பாருங்கள். ஆண்டவன் நினச்சாட்டா ஒரு செகண்ட் ஓடுது. இந்த தண்ணி மாதிரி ஓடுது, எடுத்து உங்கள் வேண்டிய உபயோகப்படுத்திக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறான். வேணாம், உலக விஷயம் வேண்டாம், இந்த உலகத்தை வாழாதீங்க, உங்கள் உணவெல்லாம் வானத்துக்கு சாப்பிடுன்னு சொல்கிறான். யார் கேட்கல? உங்கள் சுலைமான் வாழணுமா, சந்தோஷம், இந்த குறை எடுத்துக்கிறங்க, அதை விடங்க போகுது, நான் எல்லாம் தரேன்னு சொல்கிறான். மக்கள் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். அப்படி தன் இறைவனுடைய அனுமதிப்படி அவருக்கு முன் உழைப்பவற்றில் ஜின்களில் இருந்தும் வசப்படுத்தி கொடுத்தோம். ஜின்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். அவர் உழைப்பதற்காக, வேலை செய்வதற்காக மனிதர்கள் இருந்தாங்க. ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்தான் சுலைமானுக்கு. அவர்களில் எவர் நம்முடைய கட்டளைகளை புறக்கணிக்கின்றாரோ அவரை கொழுந்து விட்டெறியும் நரக வேதனையை சுவைக்கும்படி நாம் செய்வோம் என்று எச்சரித்தோம். யாரு நான் சொல்வதை செய்யவில்லையோ, என்னோட கட்டளைப்படி எனக்கு மனிதர்களும் சரி ஜின்களும் சரி
கட்டணைக்கவில்லையோ அது கொழுந்துட்டு அரகத்திற்கு செய்வோம் என்று தன்னை சக்தியை தன்னை பவரை காட்டுறார், சொல்லி காட்டுறார். இது சுலைமான் சொல்லி காட்டுறார். 30. அவை சுலைமான் விரும்பிய மெஹராபுகளையும் சிற்பங்களையும் பெரும் கொப்பரைகளையும் நகர்த்த முடியா பெரும் பாத்திரங்களையும் செய்து கொண்டிருந்தன. இவைகளெல்லாம் இந்த மாதிரி பொருள்கள்லாம் செஞ்சுட்டு இருந்துச்சுங்க. எது? இந்த ஜின்கள் கூட்டம். எதுக்கு? ஒரு சந்தேகம் சார். சார் அந்த முன்னாடி ஆயத்துல 12ல அவர்களில் எவர் நம்மளுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறார்களோ அப்படின்னு சொல்றது, இது சுலைமான் சொல்றதாங்க சார், அல்லாஹ் சொல்றாங்க? ஆமா, சுலைமான் சொல்றாரு. சரிங்க. இப்போ இவருக்கு உதவி செய்யறதுக்காக ஜின்களையும் மனிதர்களையும் அதை ஏற்படுத்துகிறாங்க. சரியா? சரி. அப்போ இவங்க சுலைமான் என்ன கட்டளை இடுறாங்களோ அதை செஞ்சு செய்யணும். அப்படி செய்யாவிட்டால் நான் இந்த மாதிரி செய்யவங்களை அப்படின்னு சொல்றேன். இவர் சுலைமான் சொல்றாரு. சரியா? கேளுமா. இப்படிதான் சின்ன சின்ன விஷயங்கள் புரியாட்டி டக்குன்னு கேட்டுக்கிட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும். இது அழகான முறையில். இந்த ஒரு இடத்த பார்த்துருப்பீங்க, 1057 நீ நினைத்தால் தண்டிக்கலாம் அல்லது மன்னித்து விடலாம்னு ஜில்கர்னைனுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறோம். நீ பார்த்துருப்பீங்க, நீ நினைத்தால் அவரை மன்னிக்கலாம் அல்லது நீங்கள் தண்டிக்கலாம். அந்த 2 பவரையும் கொடுத்துட்டா ஜில்கர்னைனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறோம். சரி, படிச்சிருப்பீங்கன்னா இருக்குதா? சரி, இருக்கு, மறந்துருப்பீங்க. இந்த மாதிரி வார்த்தை இருக்குது, அல் கஹ்ஃப்ல வருது. இப்போ உங்களுக்கு அந்த பவர் இருக்குதுமா, பவர் இருக்கு உங்கள்கிட்ட, எல்லாத்தையும் அவனை கொடுத்துட்டாங்க, உங்களை ஒப்படைச்சிட்டாங்க. உங்களுக்கு வானங்கள் பூமி அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி உங்களை ஜெகஜோதி எந்த ஸ்தானத்தை உயிர் வச்சுக்கிறாங்க. நீங்கள் தான் வேணான்னு சொல்லி தாழ்ந்த எல்லாம் போயிட்டுறாங்க. அவன் மனிதர்கள் எல்லாருமே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாரும். நான் உனக்கு உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்து வச்சுக்கிறப்பா, நீ உனக்கு வானங்களையும் பூமியும் உனக்கு வசப்படுத்த பார்க்கவில்லையான்னு அலம் தரவ் அன்னல்லாஹ சஹ்ஹரலக்கும் மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். நீங்கள் 31ல் 20 பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 31 பேர் என்ன, லுக்மான் 31ல் பாருங்க, 20 படிங்க, 31 படிச்சு நீ கேட்ட கேள்வி சொல்கிறேன் பாருங்க. எப்படி உங்களுக்கு கொடுத்த என்ன கொடுத்தா பாருங்க. உங்களுக்கு சுலைமானவர் அதையும் கொடுத்து அவங்க கொடுத்துட்டாமா? கொஞ்சம் பாருங்கம்மா, எப்படி ஓது பாருங்கப்பா, எல்லாம் பாருங்க, பாருங்க. 31 என்ன சொல்லிப்பா உங்களுக்கு, எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்தா பாருங்க. அலம் தரவ் 31:20. நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கின்றான். சுலைமானுக்கு மனிதர்களையும் ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்துன்னு சொல்றான். அல்லாஹ் அவங்க சொல்றான், வானத்தில் உள்ளவைகளையும் பூமி உள்ள அனைத்தையும் உனக்கு வசப்படுத்தி கொடுத்துட்டேன்னு சொல்றான்ப்பா. பார்க்கவில்லை? அலம் தரவ் அலம் தரவ் அன்னல்லாஹ் சஹ்ஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். போதுமா? என்னம்மா புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்க எப்படி அல்லாஹ் அவங்க எந்த ஸ்தானத்தை உயர்த்தி வச்சுட்டான்னு பாருங்க. நீங்க தான் வேணாம்னு சொல்றீங்க, இந்த மனுஷன் வேணாம்னு சொல்றான். இவ்வளவு ஆண்டவன் அல்லாஹ் இறங்கி நல்லா வாழ்றா, சந்தோஷம் வாழ்ற, எந்த குறையெல்லாம் வாழ்ற, அவ்வளோ உனக்கு தான் என்ஜாய் பண்ற அந்த பூமியில. நீ பிரதிநிதிடா, என்ன பிரதிநிதிடா, வாழ கூப்பிடுறான், நீ போட சொல்றாங்க எல்லாம் சொல்லலாம். அப்படியாச்சுங்கிறத இன்னைக்கு பையில இந்த நம்ம குறிச்சிக்கிறங்க. அம்மா நீங்க குறிச்சிக்கோங்க, நம்ம குறிச்சிக்கிறங்கம்மா. என்ன சுலைமானுக்கு அந்த வசம் கொடுத்தா, சுலைமான் நபி காலத்துல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பார்த்தா ஈஸியா அல்லாஹ்ட்ட அவங்க நெருங்கி அல்லாஹ்வோட இதுல இருக்கும்போது எல்லாமே ஈஸியா செஞ்சாங்க. இன்னைக்கு அதை விட்டாங்காட்டியும் இன்னைக்கு கரண்ட் வச்சு இவ்வளவு பவர் வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைப்பு செஞ்சுதான் அவங்க செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா, அது வேணாம் சொல்றாங்க. இதை வேண்டாம், இது உலக வாழ்க்கைக்கு உனக்கு தேவை கிடையாது, உனக்குன்னு எல்லா வானத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ட, வேணும் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறான். உதாரணம் இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, மரியம் இருக்கிறாங்க, ஷுவைப் நபி இருக்கிறாங்க. வேண்டியது அவங்க எங்கே மார்க்கெட்டுக்கு போனால் எங்கே சமைச்சாங்கலாம் எப்போது வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுருந்தாங்க. அதே அவங்க தர சொல்கிறான், அதுவும் வேணாம், மக்கள் வேணாம் சொல்கிறாங்க. அப்போ எதை வேணும், எனக்கு ஷைத்தா வாழ்க்கை தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் செய்யணும், இந்த மாதிரி பாக்கியத்துக்குள்ள யாரெல்லாம் எனக்கு
இந்த ஞானத்தை கொடு எனக்கு. ரப்பி ஜித்னி இல்மன் ரப்பி ஜித்னி இல்மன், ஓ லார்ட் இன்க்ரீஸ் மை நாலேஜ் கேட்டார். என் இறைவனே என்னை கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி கேட்டார். அந்த அதிகப்படுத்தல தான் உங்களுக்கு இந்த பாக்கியம்லாம் இந்த சேரும் அதை செயல்படுத்த முடியும். எழுதி நம்ம சொல்லி நம்பர் எழுதிக்கிறீங்க, பத்திரம் எழுதிக்கிறீங்க, உட்காந்து சிந்திங்க, நைட்டு உட்காந்து சிந்திங்க. சொல்லுங்க தம்பி. 38ல 39 அந்த ஆயத்து படிங்கம்மா. நீங்கள் படிங்க, படிங்க 38 படிங்க, 38 39 38ல 39. இது நம்முடைய நன்கொடையாகும். நீர் விரும்பினால் இவற்றை பிறருக்கு கொடுக்கலாம் அல்லது கொடாது நிறுத்திக் கொள்ளலாம். கேள்வி எனக்கு இல்லாத நிலையில் என்று நாம் அவரிடம் கூறினோம். கொடுக்கலாம் கொடாது நிறுத்திக் கொள்ளலாம், அது என்ன சார்? எப்படி அது எந்த நபியை சொல்றாண்டவன்? இதுதான் இவர் சுலைமான் நபி. சுலைமானுக்கு சொல்றாண்டவன். அங்க ஆண்ட வந்து எல்லா வாக்கியங்களையும் கொடுத்துறாங்கல்ல. திருப்பி படிங்க தம்பி. இது நம்முடைய நன்கொடையாகும். இப்போ சுலைமானு கொடுத்த அனைத்தும் என்னுடைய கிஃப்ட், என்னுடைய நன்கொடையான சுலைமானே உமக்கு கொடுத்த அனைத்து என்னுடைய நன்கொடையாகும். சரி, நீர் விரும்பினால் இவற்றை பிறருக்கு கொடுக்கலாம். இப்ப சொல்லுங்க, உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், நீ விரும்பியிருந்தா யாருக்கு கொடுத்துக்க. யாருக்கு உனக்கு விருப்பம் கொடுக்க ஆசை தாரம் உனக்கு கொடுத்த நன்மையை தாரம் பகிர்ந்துக்கொள், கொடுத்துக்கொள். அப்புறம் அல்லது கொடாது நிறுத்தி கொள்ளலாம். கொடுக்க நிறுத்திக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்தேன். கொடுக்கலாம், கொடுக்க சொந்த விஷயம் இது, நான் தலையிட மாட்டேன் என்று அல்லாஹ் சுலைமானுக்கு சொல்லுகின்றான். சரியா? கேள்வி எனக்கு இல்லாத நிலையில் என்று நாம் அவரிடம் கூறினோம். கேள்வி கணக்கு இல்லாத நிலையில். இதை பத்தி நான் எந்த கேள்வி கேட்க மாட்டேன். ஏன் கொடுத்த, ஏன் கொடுக்காம கேட்க மாட்டேன். சரியா? சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன எந்த கேள்வி சுலைமான எந்த கேள்வி கேட்க மாட்டேன். நான் ஒப்படைச்சிட்டேன், நீ இருந்தா சரி. இந்த விஷயத்த கேட்கவே மாட்டேன். ஏன் அவனுக்கு கொடுத்தாய், ஏன் அவனுக்கு கொடுக்கல, அப்படி எந்த கேள்விக்கான நிலையில் நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். புரியுதா தம்பி? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிதான் ஓதணும். இப்ப கேள்வி கணக்கு இல்லாத நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, என்னடா அவனுக்கு புரியலையா, கேமத்தான் சொல்றான்னா அது சொல்றான்னா தலை சுகான்னு இருப்பீங்க. அது ஒழுங்கா ஓதிட்டு சீராக ஒழுங்கா ஓதி வந்தா கொடுத்துட்டேன். இந்த எந்த கேள்வி அவனை கேட்க மாட்டேன். ஏன் கொடுத்தா கேட்க மாட்டேன், ஏன் கொடுக்கலன்னு கேட்க மாட்டேன். இதுதான் அந்த ஆப்டர். நல்லா புரிஞ்சுங்களா 2 பேரும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். படிக்கமா. தாவூதின் சந்ததியினரே நன்றி செய்யுங்கள். தாவூதுடைய சந்ததிகள், சுலைமானும் போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாங்க. இப்ப சந்ததி வந்துட்டு இருக்காங்க. அவங்க சந்ததிகளே அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுங்கள். மேலும் என்னை வணங்குபவர்களில் நின்றும் நன்றி செலுத்துவோர் சொற்பமானவர்களே. ஆனால் என்னை வணங்குபவர்களில் நன்றி செலுத்துவர்கள் ரொம்ப 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 சொற்பம், கொஞ்சம் தான் பண்றோம். வணங்குறது சரியில்லை. அப்படி வணங்கினாலும் நன்றி செலுத்துறதே கிடையாது. 1-2 பார்க்கறதே கஷ்டமா, ஒரு ஆளை பார்க்க கஷ்டமா. நன்றி செலுத்து உங்களை கொடுத்தான ஆண்டவன் அல்லாஹ்வுக்கு கண்டு செலுத்தவன் சொல்றது செய்வோமே, அவனை வணங்குவோமே, அப்படி பேச்சு யாரும் இல்லைன்னு அல்லாஹ்வே சொல்றான். இந்த மாதிரி மக்களை பார்த்து அவர் சுலைமான் மீது நாம் மரணத்தை விதித்த போது அவர் இறந்து விட்டார் என்பதை அவர் தடியை அரித்துவிட்ட நிலத்தின் பூச்சி தவிர வேறெதுவும் அந்த ஜின்களுக்கு அறிவிக்கவில்லை. சுலைமான் வந்து இவன் கைத்தில் வச்சுருக்க, கையில் தடி ஸ்டாஃப் வச்சுருப்பார். அது பின்பக்கம் வச்சு அதை கொஞ்சம் சாஞ்சி நிற்பார். அப்படியே நிற்கும் போது உயிரை வாங்கிட்டான். சுலைமானுடைய மவுத்து வந்துடுச்சு. அது பின்னால் கைத்தடி வச்சுக்கிட்டு அப்படி இடுப்பில் வச்சுக்கிட்டு சாஞ்சி இப்படி இருந்தார்ல, அப்படி நிற்கும் போதே உயிர் போயிடுச்சு. அந்த பொசிஷனில் உடம்பு கீழே அப்படி நிற்குது. ஜின்கள்லாம் வேலை செஞ்சுக்கிறாங்க.
அவங்க ஜின்னுங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சுலைமான் இன்னும் இப்பெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஜின்னுங்கள் எல்லாம். இப்போ அவர் இறந்து விட்டார் செய்தி யாரும் சொல்ல முடியாது. அவர் உழுவனுக்கு விழுந்தாதான் ஆஹா போயிட்டார் நினைக்கும். அப்போ அல்ல அந்த கரையாண்ட பூச்சி பார்த்துருப்பேன், கரையான்னு சொல்லி ஒயிட் ஹேண்ட்ஸ்ன்னு, அது வந்து மரத்தை தான் சாப்பிடும். அல்ல நான் மரத்தை அந்த கரையான் ஒயிட் ஹேண்ட்ஸ் நிலப்பூச்சி அனுப்பி அதை இப்படி தடி வச்சுருந்தால அந்த தடி அரைக்க ஆரம்பிச்சு. அரைக்க ஆரம்பிச்சோன்னா அதனால பத்திரிக்கை வந்துட்டார். இப்போ ஜின்களை பாகாசுரம் இறந்துட்டாரு. இப்போ தான் ஜின்களுக்கே தெரியுது இறந்து போயிட்டாரு. அப்புறம் அந்த ஜின்களுக்கு அறிவிக்கவில்லை. அந்த ஜின்களுக்கு இந்த பூச்சினால்தான் அவன் தெரிஞ்ச ஜின்களுக்கு தெரிஞ்சு சேர்ந்து போயிட்டான்னு தெரியாது இருக்கு. அவர் கீழே விழவே நாங்கள் மறைவான விஷயங்களை அறிந்திருக்க கூடுமானால் இழிவு தரும் வேதனையில் நாங்கள் தரிப்பட்டிருந்திருக்க வேண்டியதில்லை. நாங்கள் இந்த மறைஞ்சிருக்க விஷயம் எப்போ இறந்து போவாரு, எப்போ முடிப்பாரு இவரு, இதை தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி தப்பாக போயிருக்க மாட்டோம். நாங்கள் ஒழுங்காக போயிருப்போமே, இப்படி தறியிட்டு தடுதலையாக போயிருக்க மாட்டோமே. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஜின்கள் பேசிக்கொண்டார்கள் இந்த விஷயம் என்று ஜின்களுக்கு தெளிவாக தெரிந்தது. என்று ஜின்களுக்கு இப்பொழுது தெளிவாக தெரிந்தது. எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் தான். அவனை தவிர யார் அறிந்து கொள்ள முடியாது. அவன் யாருக்கு அறிவிக்கின்றானோ அவர் மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் என்று ஜின்களுக்கு தெளிவாக புரிந்தார். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அனுமதி கொண்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடருவோம். அதுவரை படித்ததை இந்த மாதிரி எப்படி வார்த்தைக்கு வார்த்தை எப்படி யோசித்து படிக்கணும்னு பார்த்துக்கிறோங்க. ஒதுக்கிட்டே எல்லாம் ஒதுக்கிட்டே வாங்க. நல்ல கேள்விகளை இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். அல்லாஹ் கருவியால் அல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லாஹ் சொல்லி பேசினில்லா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வாரம் பார்ப்போம்.